அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை, வருண முத்திரை வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வருண முத்திரை அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் அந்த பேர்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். வருண பகவான், அதாவது வந்து நீருக்காக உள்ளது அப்படின்னு. நம்ம கைகளில் வந்து நமக்கு தெரியும் ஐம்பூதங்கள் வந்து இருக்குது. இந்த மோதிர விரல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அதில் வந்து இந்த சுண்டு விரலில் வந்து நீருன்னு இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து வருண முத்திரை வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த சுண்டு விரலையோட நுனியையும் நம்ம கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வைக்க போகிறோம். மற்ற 3 விரல்களுமே நீட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கையிலையுமே வலது கையிலையுமே வைக்க போகிறோம். வச்சுட்டு 3 விரல் அப்படியே நீட்டிட்டு அப்படியே திருப்பிட்டு வந்து நம்ம மடி மேலே வச்சுக்கலாம். இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால மடி மேலே வைக்க, நிற்கிறதா இருந்தாலும் இப்படி சைடில் இப்படி வச்சுட்டு வைக்கலாம். அந்த மாதிரி தப்பு கிடையாது. இப்போ உட்கார்ந்து பண்ணுறதுனால வந்து நம்ம உள்ளங்கைகள் வந்து மேல் நோக்கி வந்து நம்ம வைக்க போகிறோம். முதுகு தண்ணி நல்லா நேராக ஆக்கி வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த வருண முத்திரை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து சம்மர் சீசனில் வந்து இருக்குது. அதாவது வந்து நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடும். அதாவது வந்து நீர் சத்து வந்து கம்மியாகிடும். ஸோ நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் வந்து கூடவே வந்து இந்த வருண முத்திரையுமே வந்து சேர்த்து பண்ணாலுமே வந்து நம்மளோட உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் இல்லாமல் வந்து பார்த்துக்கும். இந்த டீஹைட்ரேஷன் இருக்கிறதுனால வந்து அதனாலே வந்து நிறைய வந்து கொஞ்சம் உடலுக்கு வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதெல்லாம் பார்த்தோன்னா தலைவலி வந்து அதிகமாக வந்துடும். சில பேருக்கு சின்ன பசங்களாக இருந்தாலுமே சரி, நான் தலைவலிக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, இந்த வயசில் உனக்கு என்ன தலைவலிக்கிற மாதிரி அப்படின்னாலாம் நம்ம பேரண்ட்ஸாக வந்து கேட்போம். ஆனால் அதை பார்த்திங்கன்னா உடம்பு வந்து முழுக்க அவங்க தண்ணி வந்து நிறைய குடிக்காதனால வந்து அவங்களுக்கு தலைவலிகள் ஜாஸ்தியாக வரும். இல்லை கை கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்க. நீர் வந்து நம்ம நிறையவே எடுத்துக்கணும். அது இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கூடவே வந்து இதையும் சேர்த்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக வந்து இதை செய்ய சொல்லலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிடங்கள் வந்து இதை செய்ய சொன்னோம்னாலே வந்து அவங்களுக்கு ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுமே வந்து இது தாராளமாக செய்யலாம். கூடவே வந்து நம்மளோட ஜூஸாக இருந்தாலும் சரி, வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம டயட்டையும் சேர்த்து எடுத்து பண்ணும் போது பார்த்திங்கன்னா இதோட பலன்கள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து இப்படி உட்காந்து தான் பண்ணணும்னு வந்து அவசியமே இல்லை. நின்றுட்டோ நம்ம ட்ராவலிங் பண்ணும் போதோ வந்து நம்ம தாராளமாக செஞ்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிடமாவது இது வைக்கணும். காலையிலையும் வந்து மாலையிலையுமே வந்து 10 நிமிடங்கள் வைக்கணும். இன்னும் ஒரு முறை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். கைகளில் வந்து சுண்டு விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியும் சேர்த்து வைக்க போகிறோம். மற்ற 3 விரல்களுமே வந்து நீட்டி இருக்கணும். அதை வளைஞ்சி இருக்காமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வலது கையிலையுமே வந்து சுண்டு விரலோட நுனியும் கட்டை விரல் நுனியும் வச்சுக்கணும். அப்படியே திருப்பிட்டு வச்சுக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த வருணமத்திலேயே வந்து நிறைய பலன்கள் இருக்குது. அது வந்து ஒரு சில பலன்கள்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்கோம். முக்கியமானது வந்து டீஹைட்ரேஷன். அதுக்காக இந்த இதுக்கு தேவைப்படுறதுங்கிறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கோம். இந்த முயற்சியை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.